நிலைநிறுத்தப்படுகிறோம் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்திவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட பாடி உயர்த்துவோம். என் கண்மலையும் என் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் என் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது. துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது. வசனம் தியானிப்பதால் வாழ்வேன் பரிசுத்தமா. வசனம் தியானிப்பதால் வாழ்வேன் பரிசுத்தமா. இயேசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. இயேசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் என் மீட்பருமான என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் என் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். வார்த்தையின் வல்லமையால் எச்சரிக்கப்படுகின்றேன். வார்த்தையின் வல்லமையால் எச்சரிக்கப்படுகின்றேன். பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன். பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன். இயேசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. இயேசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் என் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் என் மீட்பருமான என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். இதயம் மகிழ்கின்றது வசனம் உட்கொள்வதால். இதயம் மகிழ்கின்றது வசனம் உட்கொள்வதால். கண்கள் மிளிர்கின்றன உங்க வார்த்தையின் வெளிச்சத்தினால். என் கண்கள் மிளிர்கின்றன வார்த்தையின் வெளிச்சத்தினால். இயேசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. இயேசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் என் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். பாடுவோம். என் கண்மலையும் என் மீட்பருமான எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகின்றேன். தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகின்றேன். தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன். தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன். இயேசையா இயேசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. இயேசையா ரட்சகரே, இரத்தத்தால். என் கண்மலையும் என் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்த பிரியமாய் மாறட்டுமே. கண்மலையும் என் மீட்பருமான தெய்வமே, என் எண்ணங்கள் என் சொற்கள் வாயின் சொற்களினால்
சொற்களினால் எச்சரிக்கப்படுகின்றேன். வாயின் சொற்களினால் எச்சரிக்கப்படுகின்றேன். கை கொண்டு வாழ்வதினால் மிகுந்த பலனுண்டு. வார்த்தையை கை கொண்டு வாழ்வதினால் மிகுந்த பலனுண்டு. ஏசையா ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கன்மலையும் என் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். ஆமென். என் கன்மலையும் என் மீட்பருமான என் எண்ணங்கள் என் சொற்கள் துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது. துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது. உந்தன் வசனம் தியானிப்பதால் வாழ்வேன் பரிசுத்தமாய். வசனம் தியானிப்பதால் வாழ்வேன் பரிசுத்தமாய். ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கன்மலையும் என் மீட்பருமான என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கன்மலையும் என் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள். சொல்லுவோம். தங்கம் தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகின்றேன். தங்கம் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை விட உம்முடைய ஆசீர்வாதங்களை அதிகமாய், தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகின்றேன். தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகின்றேன். தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன். தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன். ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கன்மலையும் என் மீட்பருமான ஆமென். என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கன்மலையும் என் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள். கன்மலையும் என் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் உகந்ததாகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்பது எப்படி என்றால், அவருடைய பிரியமான பாதையில் நம்மை நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவருடைய பார்வையில் நாம் பிரியமாய் இருக்க முடியும். ஆமென். ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்பதினால் ஆண்டவர் நமக்கு மிகுந்த நன்மைகளை தருகிறார், மிகுந்த ஆசீர்வாதங்களை தருகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேடுங்கள் கண்டடைவீர். தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீ தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம்
இந்த வாழ்க்கையின் பாதையில், இந்த வாழ்க்கையின் பாதையில் காத்து கூப்பிடும் வேலை செவி சாய்த்து கேட்டிடும் யாவையும் நீந்தனரே. தேடுங்கள் கண்டடைவி தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவி ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவனை கீர்த்தனம் பண்ணி. ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவனை கீர்த்தனம் பண்ணி. ஓசையுள்ள கைத்தாளத்தோடே நேசையா இயேசுவை ஸ்தோத்தரிப்போம். தேடுங்கள் கண்டடைவி தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம். ஆமென். தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவி ஜீவனுள்ள நாளெல்லாம் எந்தன் தேவனை கீர்த்தனம் பண்ணி. ஜீவனுள்ள நாளெல்லாம் எந்தன் தேவனை கீர்த்தனம் பண்ணி. ஓசையுள்ள கைத்தாளத்தோடே நேசையா இயேசுவை ஸ்தோத்தரிப்போம். தேடுங்கள் கண்டடைவி தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். காலையில் காலையில் ஸ்தோத்திர கீதம், எந்த வேளையில் வேதத்தின் ஞானம். காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் ஞானம். நல் ஜெபதூபம் எனது இன்பம், நற்கிரியைகள் செய்து உழைப்பேன். தேடுங்கள் கண்டடைவி தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். கர்த்தரை நான் எப்பொழுதும் எந்தன் கண் முன்னில் இருத்தி நோக்கி. கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண் முன்னில் இருத்தி நோக்கி. நாள் முழுதும் அவர் பின் நடக்க நேர் வழி பாதையும் காட்டிடுவார். நாள் முழுதும் அவர் பின் நடக்க நேர் வழி பாதையும் காட்டிடுவார். தேடுங்கள் கண்டடை தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் கூப்பிடுகிற போதெல்லாம் நமக்கு பதில் கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் காலையிலேயே அவரை தேடுவது நமக்கு தேவன் தருகிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அவரே இதை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி செய்கிறார். அவரே நம்மை அவருடைய சமூகத்தில் மகிழ்ந்திருக்கும்படி கூட்டிக் கொண்டு வருகிறார்.
அவருடைய மிகுந்த கிருபை நாம் இப்பொழுது ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருப்பது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் நமக்கு நல்ல பதில் கொடுக்கிற தெய்வம், நமக்கு பதில் செய்கிறவர், நமக்கு பிரதிபலன் தருகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம்முடைய கிருபையினால் இன்னும் உம்முடைய கிருபையை தாரும் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் புகலிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் புகலிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் நல்லவரே வல்லவரே நன்றியா நாள் முழுதும் நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்றியா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கின்ற பாடுவோமே. உலகமும் பூமியும் என்றென்றும் நிலைத்திருக்கிற தெய்வமே, ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற மகத்துவமானவரே, நல்லவரே நன்றியா நாள் முழுதும் நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்றியா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி என்னை திருப்தியாக்கும். கேட்போமா துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும் துன்பத்தை கண்ட யோவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்த தெய்வமே, என் வாழ்க்கையிலும் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும் ஜெபமாய் துன்பத்தை கண்ட அனுபவித்த நாட்களுக்கு ஈடாய் சரியாய் ஆண்டவரே எங்களை மகிழ்ச்சியாக்கும் கிருபையினால் திருப்தியாக்கும் நல்லவரே வல்லவரே நன்றியா நாள் முழுதும் நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்றியா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி
செயல்கள் காணச் செய்யும். மகிமை மாட்சிமை விளங்கச் செய்யும். அற்புத செயல்கள் காணச் செய்யும். மகிமை மாட்சிமை விளங்கச் செய்யும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவர் என் இயேசுவே நீர் வல்லவர். உமக்கு நன்றி நாள் முழுதும். வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபை. நாட்களை என்னும் நாட்களை என்னும் அறிவை தாரும். ஞானம் நிறைந்த இதயம் தாரும். நாட்களை என்னும் அவைகளை பிரயோஜனமாய் செயல்படுத்தக்கூடிய இதயத்தை தந்தருளுமையா. நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. ஆமென். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். வாழ்நாளில் நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள் அப்படி எழுந்து நின்று தேவ சமூகத்தில் திருப்தியாக்கும் திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும். கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரை உயர்த்துவோம். உமக்கே அவர் பெரியவர். ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் பாடுவோம். என்றென்றும் என்றும் மகிழச் செய்தி உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச். தூயவரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. தூயவரே என்
எனக்கு செய்தார். என் நாவு கம்பீரமாய் பாடுகிறது, என் ஆத்துமா களிகூர்ந்து இருக்கிறது. கர்த்தருக்குள் என் ஆத்துமா ஸ்தோத்திரம் மகிழ்ந்திருக்கிறது. என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. பகைவர்களுக்கு முன்பதாக என் தேவன் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தருகிறார். என்னை கனப்படுத்துகிற தெய்வம். ஆராதனை. ஒரு விசை கூட சத்தம் உயர்த்தி ஆராதனை, ஆராதனை. ராஜா, இயேசு ராஜா, என் பலனானி, எதற்கும் நீர் என் பலனாய் இருப்பதினால். இயேசு ராஜா, என் பலனானி, எதற்கும். ஏக குரலாய் சபையாய் ஆராதனை. ஜீசஸ் உயர்த்துகிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை. இயேசுவே உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. உமக்கே இயேசுவே ஆராதனை. ஆமென். ஆராதனை எல்லாம் உம்மால் கூடுமே. நீ சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஆராதனை உமக்கே ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். கரம் உயர்த்தி ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். இயேசுவே ஆகும், உம்மாலே எல்லாமே ஆகும். உம்மாலேதான் எல்லாம். இந்த காலை வேளையில் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று நம்புகிறவர்கள் விடுதலையோடு கூட ஆண்டவர் ஆராதிக்க முடியுமா? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? ஹல்லேலூயா. என் தேவன், என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் செயல்களில் வல்லமை உள்ளவர், அவர் யோசனையில் பெரியவர். ஹல்லேலூயா. அவருடைய ஆலோசனை சிறந்தது. இந்த காலைவேளையில் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் சர்வ வல்லவர். ஓ, நீர் பெரியவர், நீர் மகத்துவமானவர். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. Jesus, Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah. அந்த தேவனை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் வார்த்தையில் உண்மை, செயல்களில் வல்லமை.
என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை. என் தேவனால் கூடாதது ஒன்றும். ஓ சத்தம் உயர்த்தி, அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை. என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை. என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை. என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. அவர் வார்த்தையில், அவர் வார்த்தையில் உண்மை. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் மனம் மாற மனுஷன் அல்ல, அவர் மணிமுத்திரனும் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வார்த்தையில், அவர் வார்த்தையில் உண்மை, செயல்களில் வல்லமை. என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. பாலைவனமான வாழ்க்கையில் மழையை தருபவர், என் பாதை காட்டும் மேய்ப்பனாய் உடன் வருபவர். பாலைவனமான வாழ்க்கையில் வருகிறவர் அவர் மாத்திரமே. பாதை காட்டும் மேய்ப்பனாய் உடன் வருபவர். அவர் வார்த்தையில் உண்மை, செயல்களில் வல்லமை. என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. அவர் வார்த்தையில், அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. அவர்
வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உமக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் அப்பா. உம்மை நம்பி வந்திருக்கிறேன். உம்முடைய பாதையில் என்னை காத்து கொள்ளுவீராக, உம்முடைய வழிகளில் என்னை நிறுத்துவீராக. என் வழிகளில் எல்லாம் உமக்கு பயப்படுகிற பயம் என்னுடைய இருதயத்தில் உண்டாகுவதாகப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தருகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய ஆராதனை அங்கீகரித்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும் தெய்வமே, தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். முப்பத்தெட்டாம் சங்கீதத்தை நான் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 138. கர்த்தாவே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் இதய கணங்களை திறந்தரலாமே சுவாமி. சங்கீதம் 138. உம்மை நோக்கி என் முழு இருதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறுவுத்திரு அருளினீர், என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழியை பாடுவார்கள். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். தேவன் கொடுத்த நல்ல சங்கீதத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழியை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளனை நோக்கி பார்க்கிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளில் நீர் கொடுத்த நல்ல சங்கீதத்துக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. உட்காருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த உபவாச ஜெபத்தில் 11வது நாளிலும் தெய்வ சமூகத்தில் இந்த காலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட நாட்களை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் தெய்வ சமூகத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பார்க்கும்படியாய், கூப்பிடும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய், அவருடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாய் தேவன் நமக்கு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத ஒரு சில ஆக்கியத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு தந்திருக்கிறார். வாசிங்க. அதில் 8ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றென்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்ய வேண்டுமோ, தேசத்தில் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ, நம்முடைய கிராமங்களில் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ, அது எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்ய நினைப்பது ஒருவரும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அண்ட சராசரம் தன்னுடைய வார்த்தையினால் உருவாக்கின தேவன்.
ஹல்லேலூயா. நம்முடைய தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அவர் நம்மளை கண்டு நம்மளை தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து தமக்கென்று நிலைநிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தை இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுகிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய, எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்ம என்ன செய்யணும்னா அந்த வசனத்துடைய மேல் பகுதியை பாருங்க, வாசிங்க. உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பதாக கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அவரை துதிக்கிற துதி நம்முடைய வாயில் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ துதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் அவர் செய்கிற ஒரு நல்ல ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆமாம், பாருங்க, 2வது சொல்ல பாருங்க. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் பணிந்து உமது கிருபை நிமித்தம் உமது உண்மை நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன். அவர் கிருபையாக நம்மளை ரட்சித்திருக்கிறார். பாருங்க, நம்ம உண்மை இல்லாதவர்களாக இருந்த போதிலும் அவர் உண்மை உள்ள தேவனாய் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் தேவனாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை, தம்முடைய மகிமையை அவர் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்களேன். ஆனால் நம் உண்மை இல்லாதவர்கள் தான், நம் புறமாக்கப்பட்டவர்கள் தான், தேவனை விட்டு தூரமாய் இருந்தவர்கள் தான். ஆனால் கிருபையாய் தேவன் நம்மளை ரட்சித்து, கிருபையாய் நம்மளை கரம் பிடித்து, அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுகப்பட்டு சாபங்கள் மாற்றப்பட்டு அவரோடு கூட ஜலத்தினால ஞான ஸ்நானத்தினால உடன்படிக்கை பண்ணி தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை சுவையான பாதைகளில் அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்காக எல்லாவற்றையும் என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமாம், பாருங்க, சங்கீதக்காரன் சொல்கிறான், வாசிங்க. சங்கீதம் 23:4 வாசிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், சோதனைகள், பாடுகள், வேதனைகள் நம்மளை சூழ்ந்து நிற்கலாம். நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்கலாம். நம்முடைய சரீரத்தில் பலவிதமான வேதனைகள் இருக்கலாம். எல்லாமே நமக்கு எதிராக இருக்கலாம். ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நமக்கு இருக்கலாம். ஆனால் இந்த சங்கீதக்காரன் போல விசுவாசத்தோடு சொல்லணும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். சொல்லுங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவர் நம்மளோடு கூட இருக்கிறபடினால நம்ம பயப்பட தேவையில்லை, கலங்க வேண்டிய தேவையில்லை, அங்கலாய்க்க தேவையில்லை. ஏனென்றால் அவர் நமக்கு நல்ல வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். நல்ல விசுவாச வார்த்தை. அல்லேலூயா. பாருங்க, அவர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்ன செய்யுமா? தேற்றும். ஹல்லேலூயா. தேற்றுகிறது மாத்திரம் அல்ல, அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிரம்பி வழிகிற ஒரு சமாதானம்,
நிரம்பி வழிகிற ஒரு சந்தோஷம், நிரம்பி வழிகிற ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் அவரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கு. அல்லேலூயா. நீங்க துதிப்பீங்களா? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கால வேளையில் துதிக்கணும். ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துக்குள்ள நீங்கள் கடந்து வர வேண்டும். கடந்து வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய மகிமையான காரியங்களை அவர் செய்து உங்களை ஆச்சரியப்படத்தக்க விதமாய் அவர் உங்களை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்மளை அழைத்த தேவன் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ, நம்முடைய குடும்பத்தில் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் நமக்கு செய்து முடிக்கிற வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் அவர் ஒருவரே. அல்லேலூயா. அவர் ஒருவரே. பாருங்க, அவர் பாத்திரம் நிரம்பி வழிகிற மாத்திரமல்ல, சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். அல்லேலூயா. அப்ப நம்ம உலகத்தில் நம்ம ஜீவிக்கிற நாள் முழுவதும் தேவன் நன்மையினால நம்மளை திருப்திப்படுத்துகிறார். அல்லேலூயா. கிருபையாய் ஒவ்வொரு நாள் நம்மளை வழி நடத்துகிறார். நீங்க பாருங்க, உலகத்தில் பார்க்கிற போது பாருங்க, எத்தனை பேர் பலவிதமான பாடுகளிற்குள்ள, பலவிதமான துன்பத்துக்குள்ள, பலவிதமான கஷ்டத்துக்குள்ள, பலவிதமான நிந்தைக்குள்ள அவங்க சிக்கி வெளியே வர முடியாதபடி தடைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என் தேவனாய் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் இந்த 11வது மாதத்தை முடிக்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. 11வது மாதத்துடைய கடைசி நாள். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு கிருபை, எவ்வளவு கிருபை, எவ்வளவு நம்மளை ஆச்சரியமாய் நடத்துகிறார். அப்போ அவர் சொல்றார் பாருங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய், அல்லேலூயா, யுகாயுகமாய் நாம் அவருடைய சமூகத்தில் இருந்து நம்மை அவரை துதிக்கும்படியான ஒரு கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு மேன்மையான பாக்கியம். அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை துதிக்கிறது எவ்வளவு மேன்மையான பாக்கியம். வேதத்தில் ஒரே ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வாசிங்க, 36லிருந்து 38 வரைக்கும். சீக்கிரம். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமார்த்தியுமாகிய அன்னாள் என்னும் அவர் கன்னி பிராயத்தில் விவாகம் ஆனது முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தால், ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால், அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமின் மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அல்லேலூயா. 84 வயதுள்ள அம்மா. அவங்க நாடோறும் தேவாலயத்தில் தரித்து இருந்து இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா. எவ்வளவு மேன்மையான ஒரு பாக்கியம். அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தேவன் அவர் அப்படி செய்ததுனால இயேசு கிறிஸ்துவை அவள் கண்டாள். அல்லேலூயா. அவருடைய மேன்மை குறித்து பேசினாள். கர்த்தருடைய காரியத்தை குறித்து நீங்கள் பேசுகிறீங்களா? வேலை செய்கிற இடத்துல பேசுகிறீங்களா? படிக்கிற இடத்துல பேசுகிறீங்களா? போகிற வார இடங்களில் பேசுகிறீங்களா? பாருங்க, அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். நீங்கள் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் அவரை துதித்து பாடிக்கொண்டே இருக்கணும். கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்கணும்.
நீங்கள் செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகத்துவமான கிரியைகளை தேவன் உங்களுடைய வாக்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இந்த 11வது நாளில் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதியில் நம்மளோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாரும் அப்படியே முழங்கால் பண்ணிவிடுங்க. தெய்வ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனாய் கர்த்தர் இந்த கால வேளையில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஐயா ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் துதிக்க முடியாத ஒரு கிருபைகளை தந்திருக்கிறீங்க. உங்களுடைய பரிசுத்த ஆலயத்துக்குள்ளே கடந்து வந்து உம்மை நோக்கி கரம் நீட்டி, கரம் உயர்த்தி, கரம் கூப்பி உம்மை துதிக்கும்படியாக எங்களுக்கு நல்ல கிருபை தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்திருக்கிறோம். ஆண்டவரே, உண்மை இல்லாதவர்களாக இருந்திருக்கிறோம். ஆண்டவரே, உண்மை இல்லாதவர்களாக இருந்திருக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களில் நாங்கள் உண்மை இல்லை. ஆண்டவரே, கிருபையாய் எங்களை நீர் ரட்சித்திருக்கிறீங்க. கிருபையாய் எங்களை கரம் பிடித்திருக்கிறீங்களே ஐயா. கிருபையாய் நீர் எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீங்களே. கிருபையாய் எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீங்களே. ஆண்டவரே, 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 ஒருவேளை நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், பொல்லாப்பு எங்களை சூழ்ந்த போதிலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. அன்று சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ ஆண்டவரே தீயின் நடுவில் நடக்கும்போது நீங்கள் கூட இருந்தீங்க. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடக்கும்போது கூட இருந்தீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே யோர்தானை கடக்கும்போது நீங்கள் கூட இருந்தீங்க. ஆண்டவரே அப்பா, தானியேல் சிங்கக்கபிக்குள்ள இருக்கும்போது நீங்கள் கூட இருந்தீங்க. ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எங்கள் கிராமத்தில் எதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் நீங்கள் செய்கிற நல்ல ஒரு தேவனாக இருக்கிறீங்க. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்ல இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய குமாரனாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய பாதத்தில் வருகிறோம். இந்த நாளில் அதிகாலை வேளையில் வந்திருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய எல்லா தேவைகளுக்காக, பாதுகாப்புக்காக, எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்தியாவில் பல பகுதியில் இருந்து ஆண்டவர் எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா. அவங்களை எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உங்களுடைய கிருபை அவர்களை தாங்கும்படியாக ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக, பிரயாணங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக, தொழில் பண்ணுற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நாளில் இந்த 11வது நாளிலும் ஆண்டவரே ஐயா, இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க. நான் உனக்காக யாவும் செய்து முடிப்பேன். ஆண்டவரே, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிக்கிற ஒரு நல்ல ஒரு தேவனாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்த கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, நாங்கள் ஏற்கனவே ஜெபித்து கொண்டிருந்த சுகீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வீடு கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமண வயதாயிட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறையா, துதிக்கிறையா, துதிக்கிறையா. கற்பத்தின் கண்ணில்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். கடன் பாருங்கள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்கள் மாற்ற முடியாது ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, கிருபைகள் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர், அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து, நோய்களெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழுவிக்கு மீட்டு, கிருபையினால் இறக்கினால் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி, கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ்வயது கொள்ளாது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவனுடைய ஐக்கியம் அந்யோன்யமும் அது வருகை மற்றும் நம்மளை கூட எப்பொழுது இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.